ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போறது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் நகர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 6 நாட்களுக்கு முன்னாடி ஜெய்சால்மர் நகர்ல ஒரு கிராமத்துல போர் அடிக்கிறாங்க. அதாவது ஆத்துல கிணறு தோன்றாங்க. அங்க நடந்த இந்த சம்பவம் தான் அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது ஆச்சரியம் மட்டும் இல்லாம உலகையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த சம்பவம் நடந்து 6 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா தற்போது வரை பயங்கரமான பரபரப்பா இருக்கு. தாஸ்பிர்லா என்பவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். அவரு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஜெய்சால்மர் நகரத்தை சேர்ந்தவர். அவர் வாழ்ந்திருக்கிறது அது ஒரு பாலைவன பகுதி. முக்கியமா அவங்க விவசாயம் பண்றதுக்கு போதுமான தண்ணீர் இல்ல. அது மட்டும் இல்லாம நிலம் முழுவதும் பாலமா வெடிச்சிருக்கு. எப்படிதான் பார்த்தாலும் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கூட விவசாயம் பண்ண முடியல. இதனாலேயே போர் அடிக்கணும் அப்படின்னு, அதாவது ஆத்துல கிணறு தோணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஒரு போர்வெல்ல அமைக்கிறாரு. முக்கியமா நாள் மற்றும் நேரத்தை பார்த்துட்டு அவரு அதுக்கான நாளையும் குறிக்கிறாரு. போர்வெல்காரர்களே அதிர்ச்சி ஆகிற மாதிரி அங்க சம்பவம் நடக்குது. அந்த நகரம் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் போர்வெல் அடிக்கவே இல்லை. அதனால அங்க எவ்வளவு தூரம் தண்ணி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப முதலா அந்த இடத்துல வந்து அவங்க போர்வெல் அடிக்கிறாங்க. இப்ப போர் அடிச்சு 850 அடி வரலையும் கீழே போகுது. ஆனா அது வரலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க இல்ல. அதே நேரத்துல 850 அடியில இருந்து மேல 10 அடி இருந்து நெருங்குது. அப்பதான் திடீர்னு அவங்களே எதிர்பார்க்க முடியாதபடி பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்குது. மேலும் 10 அடி இறங்குது. அனைவருமே துள்ளி குதிக்கிறாங்க. அவரு துள்ளி குதிக்கிறாரு. ஏன்னா அந்த ஆழ்துளை கிணறு தோன்றவங்க கூட எல்லாரும் மகிழ்ச்சியில் துள்ளுறாங்க. அந்த போர்வெல்ல இருந்து பயங்கரமா தண்ணீர் பீச்சிட்டு அடிக்குது. அதுவும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துல அவங்க நின்றுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நேரம் ஆக பயங்கரமா தண்ணீர் பீச்சடிக்க ஆரம்பிக்குது. அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் அவங்களுக்கு நீடிக்கல. ஏன்னா அதோட தண்ணி வேகம் அதிகரிச்சுட்டே வருது. அந்த போர்வெல் மிஷினே குலுங்குது. இப்ப பயங்கரமா பீச்சு அடிச்சுட்டு பைப்போட உடஞ்சிட்டு அவ்வளவு ஸ்பீடா வந்து மேல தண்ணி வருது. இப்ப தண்ணி குபுன்னு அந்த நிலம் முழுவதும் பரவுது. அவங்க எத்தனையோ போர்வெல் அடிச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு தண்ணி பார்த்ததுல மிகப்பெரிய ஒரு டேம்ல இருந்து வெளியே வர மாதிரி தண்ணீர் பயங்கரமா பீச்சு அடிக்குது. அந்த இடம் முழுவதும் மிகப்பெரிய பள்ளமாவது. அப்ப தண்ணீரும் பெருகெடுத்து வந்துட்டே தான் வந்திருக்கு. அங்க வந்து தண்ணி அந்த நகரம் முழுவதும் வந்து அனுப்ப முடியும். அவ்வளவு பயங்கரமா அங்க தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த போர்வெல் அடிச்சு அந்த போர்ல தண்ணி வந்து ஒரு மணி நேரத்திலேயே அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்கடாவது பயங்கரமா தண்ணீரால நிரம்புது. நிலைமை என்னன்னா, போர்வெல் தோண்டும் அந்த லாரி அப்படியே மொத்தமா முழுகுது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுருச்சு. இப்ப அந்த டிரைவரும் அந்த போர்வெல் ஓட்டுநரும் எல்லாருமே தப்பிச்சு கஷ்டப்பட்டு வெளில வராங்க. அப்படி 2 போர்வெல் லாரி அங்க நின்று இருக்கு. அந்த 2 லாரியும் தண்ணீர்ல முழுகுது. அவங்க எல்லாருமே அந்த 2 லாரிகளும் விட்டு ஓடுறது தவிர அவங்களுக்கு வேற வழி தெரியல. இன்னொரு புறம் விவசாயியோ தலையில கைய வச்சுட்டு, ஐயோ கடவுளே எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவர் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இங்க இருந்து தண்ணி வரத நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. அதே நேரத்துல விவசாயி மட்டும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. சம்பவத்தை கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருமே அங்க வந்து குவியறாங்க. அப்பவும் அவ்வளவு ஸ்பீடோட தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அந்த விவசாயிக்கு கவலை காரணம், அவரு 10 ஏக்கர் தான் நிலம் வச்சிருக்காரு. சாதாரண விவசாயம் பண்றதுக்கு தான் அவர் போர்வெல் தோண்டினாரு. அதே நேரத்துல 2 லாரி கிட்டத்தட்ட அங்க மூழ்கினத்தால அந்த லாரிக்குள்ள தண்டமும் நம்ம தான் கட்டி ஆகணும் அப்படின்னு ரொம்ப சோகமா வராரு. அதே நேரத்துல மக்கள்கிட்ட அங்க வெவ்வேறு விவாதங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. 2 முக்கியமான விவாதங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அங்க எல்லாருமே சரஸ்வதி நதி தான் கீழே ஓடுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இந்த சரஸ்வதி நதி தான் போர்வெல் கிணறு தோண்டும் போது அதுல துளையிட்டு அந்த ஆத்துல இருந்து தான் இவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. மற்றொரு விவாதம் என்னன்னா, விஞ்ஞான ரீதியாகவும் மக்கள் வாதம் பண்றாங்க. இப்போது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 6 நாட்கள் ஆகுது. இதுக்கு விஞ்ஞானிகளும் சில காரணம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட பாலைவனத்துல துளையிடப்பட்ட இந்த ஆழ்துளை கிணறு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலைவனம் அல்லாத பகுதியில் கூட 1000 அடி 2000 அடி கிட்டத்தட்ட போயிட்டு தண்ணீர் இல்லாம இருக்கு. அதுக்கு உதாரணமா ஓசூர், பெங்களூர் அந்த பகுதியெல்லாம், ஓசூர்ல 1500 அடி அவங்க போர் போட்டிருக்காங்க. ஆனாலும் தண்ணியே வரல. பெங்களூர்ல 2000 அடி கிட்டத்தட்ட போர் போடுறாங்க, தண்ணீர் வரல. இப்படி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல தண்ணீர் மேல் தளத்துல இருந்தது. 10 அடி 20 அடி தோண்டினாலே தண்ணீர் வரும். அதிகபட்சம் 50 அடி 100 அடி தோண்டினா தண்ணீர் இருக்கும். ஆனா தற்போது நிலைமை வேற மாதிரி இருக்கு. அதாவது 500 அடிக்கு 1000 அடி கீழே தண்ணீர் போயிட்டே வந்திருக்குது. விவசாயிகள் எல்லாமே இன்னைக்கு கஷ்டப்படுறது எல்லாருக்குமே தெரியும். ஆழ்துளை கிணறு தோண்டாதான் அவங்களுக்கே வந்து விவசாயம் பண்ண முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான்ல இப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்துல இப்படி ஆழ்துளை கிணறுல இருந்து இவ்வளவு பயங்கரமா தண்ணி வர்றது விஞ்ஞானிகளுக்கு ஆச்சரியம் தான். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா 2 நாட்கள்ல அங்க தண்ணீர் நின்றுச்சு. ஆனா இதுவரையிலும் தண்ணீரே நிக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது மக்களுடைய வாதமோ விஞ்ஞானிகளோட வாதமோ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே ஆச்சரியப்படலாம். கிமு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி சரஸ்வதி நதி திடீர்னு மறைஞ்சிடுது. இது
காலகாலமா மக்கள் பேசிட்டு வராங்க, இப்படி ஒரு நதி இங்க மறைஞ்சிட்டுதான். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்தது, படிப்படியா முற்றிலும் மறைஞ்சிச்சு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் சில வருடங்கள்ல முற்றிலும் அந்த பகுதி பாலைவனம் மாறிச்சு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. அதனாலதான் இப்பவும் ராஜஸ்தானோட அடிப்பகுதியில சரஸ்வதி நதி ஓடுது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த சரஸ்வதி நதி தான் போர்வெல் போடும்போது அந்த தண்ணீர் வெளில வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் வாதம் பண்றாங்க. அதாவது பூமிக்கு அடியில ஓடுற அந்த நீர் ஏதாவது துளை கிடைக்காதா அப்படின்னு அங்க ஒரு புறம் ஓடிக்கொண்டே இருக்கும், கடலை எங்கேயாவது அது ஜாயிண்ட் ஆகும். ஆனா அப்படிதான் இவங்க துளை போடும்போது திடீர்னு வெளியே வந்துச்சு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. மற்ற பகுதிகளோடு இங்க ஒப்பிடும்போது மிகவும் அழுத்தமா இருக்கு, அது துளையிட்ட பிறகுதான் இவ்வளவு சத்தமா இவ்வளவு வேகமா வந்தது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இரண்டாவது காரணம், ஜெய்சால்மர்ல இப்பகுதியில சுண்ணாம்புக்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னும், மணலும் கல்லும் அதிக அழுத்தத்துக்குள்ளா இருக்கு அப்படின்னும், அதனால தண்ணீர் மிகவும் அதிகமா தேங்கி இருக்கு அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது இந்த பகுதியில எங்கேயுமே போர்வெல் இல்ல, அதனாலதான் இந்த பகுதியில போரிட்ட உடனே இந்த அளவுக்கு அதிகமா தண்ணீர் வருது அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதே சமயம் சில வாயுக்களும் வெளியே வந்தது. அது என்னன்னா, அதாவது புகையும் வெளியே வந்திருக்கு. அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு புகை வெளில வருது அப்படின்னும் ஆய்வு பண்றாங்க. அதுக்கு சுண்ணாம்புக்கள் ஒரு காரணமா இருக்கலாம், இயற்கை வாயுவும் ஏதாவது நிறைஞ்சிருக்கலாம். அதாவது நீரோட வெடிப்பினால மீத்தேனும் தண்ணீரோட வெளியாகலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. நான்காவது காரணம் என்னன்னா, 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் கடலா இருந்துதான். திடீர்னு அந்த கடல் முழுவதும் வத்திடுதான். அதாவது கடல் நீர் மறைஞ்சிடுது, பகுதி முழுவதும் நிலமாயிடுது, கடல் ஒரு பக்கமா வந்துடுது. அதனாலதான் அங்க களிமண் நிறைஞ்சிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போர்வெல்ல இருந்து வெளிவந்த தண்ணீர் உப்பு இல்லாம துவரும் இல்லாம தண்ணீர் அவ்வளவு சுவையா இருக்கு. இந்தியாவுல எந்த ஒரு போர்வெல்லுமே இப்படி ஒரு சுவை பார்த்ததே இல்லையா. அதாவது இனிப்பு கலந்த சுவையாக வெளில வருதான். இதனாலதான் மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதாவது போர்வெல்ல இருந்து வெளிவந்த இந்த தண்ணீர் சரஸ்வதி ஆறோட நதியோட தண்ணீர் இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் கூட சொல்ல முடியாது. விஞ்ஞானிகளுக்கும் இன்னும் சந்தேகம் நிறைய இருக்கு. அதே சமயம் நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. சரஸ்வதி நதி ஓடலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். இது சரஸ்வதி நீர் தான் சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஆதாரங்கள் படி இந்த போர்வெல்ல இருந்து வெளிவந்த தண்ணீர் 40% பச்சை நிறத்துல இருக்கு. தற்போது ஓடுற யமுனா நதி கூட பச்சை நிறத்தில் தான் தண்ணீர் ஓடும். ஆனா ராஜஸ்தான் பகுதியில யமுனா நதி ஓடுறது சாத்தியமற்றது, அங்க எதுவுமே ஓடல. தண்ணீரும் வெளியாயிட்டு இருக்கு. 10-15 இடங்களுக்கு அதை திறந்துட்டு இருக்காங்க. இந்த தண்ணீரால போர்வெல் நிறுவனத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. இந்த இழப்புக்கு விவசாயியே பொறுப்பு. அந்த விவசாயி என்ன சொல்றாருன்னா, தண்ணீர் இந்த அளவுக்கு வந்திருந்தாலும் நான் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 10 ஏக்கர் தான் நிலம் வச்சிருக்கேன், அதனால சில லட்சம் ரூபாய் இருந்தா போதும், போர் போட்டு எப்படியா தண்ணீர் கொண்டு இதை சரி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா தற்போது நிலைமை தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதாவது இப்போது வீட்டையும் நிலத்தையும் வித்துதான் இந்த போர்வெல் வண்டிக்கான காசை நான் கொடுத்தாகணும் அப்படின்னு அவர் ரொம்ப பரிதாபமா பேசுறாரு. தண்ணி வந்துருக்கு, அதே நேரத்துல போர்வெல் மிஷின் முற்றிலும் மூழ்கிடுச்சு. இது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதான் எடுக்கிறதுக்கு மட்டுமே 15 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் தண்ணீர் உள்ள பூந்து அந்த மிஷின் இன்ஜின் எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னும் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் எங்கெங்கயோ சோதனை செய்யறாங்க, ஆனா இந்த ஒரு சோதனையை செய்ய மாட்டான் அப்படின்னும் அவர் புகார் அளிக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு மனிதனுக்கு எப்போது பிரச்சனை வரும் அப்படின்றது சொல்லவே முடியாது. நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம போக போக காலசக்கரம் நம்ம விட்டு விலகாது. இப்பொழுது அந்த தண்ணீர் ஓடையில வேகமா ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்போது மக்கள் எல்லாருமே அந்த 2 வண்டி எடுத்து கொடுத்து விவசாயிடம் நிலத்துக்கு இந்த பாதிப்பு வராத மாதிரி ஒப்படைங்க அப்படின்னும் மக்கள் சொல்றாங்க. அனைத்து இழப்புகளையும் அரசு ஏற்க வேண்டும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க.